பால் சர்பத் குடிச்சிட்டோம். நீங்களும் இங்கே வர்றது வியாபாரம் தான் பண்றேன். கடை பக்கத்தால புதுசா பாலம் கட்டி கொண்டிருக்கணும். டிக்டாக் அந்த பார்த்து இது பண்றது. இந்த 1008 கதை வச்சு போட்டு போவாங்கள்ட்ட இந்த இதில் சாமானை போய் ஏற்றி கொண்டிருக்கோம். வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சோமையாக இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமையாக இருக்கேன், நீங்களும் நல்ல சோமையாக இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திக்கொள்கிறேன். இன்னும் கடை துறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் 5 நாட்கள் மட்டுமே தான் இருக்குது. நல்ல ஒரு கடைக்கு எல்லாரும் 7ஆம் தேதி சனிக்கிழமை 10 மணி போல் வாங்க. கண்டிப்பாக அரைக்காட்டி சொல்லாட்டியும் கோவிக்காதைங்க என்னென்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு வேலையாக கிடக்குது. இப்போ கூட நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவண்ணாமலைக்கு உடுப்பு பாசல் ஏற்றி கொண்டு போக போகிறோம். போயிட்டு அங்கே ஒரு 3 மணி நின்றுட்டு திருப்பி வரணும். அதுக்கு பிறகு ஒரு 2 நாள் கூட என்ன டைமில் என்ன கொண்டே கடையில் உடுப்பு கூட போடையில் அவ்வளோத்துக்கு சரியான பிஸியாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொன்னால் எங்கள்கிட்ட நல்லூர் கடைக்கு போக போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1000கணக்கான உடுப்பு கிடக்கு. அது ட்ரிங்கோவில் நாங்கள் ஒஃபர் போட போகிறோம். அந்த ஒஃபருக்கு அந்த உடுப்பை நாங்கள் திருவண்ணாமலைக்கு கொண்டு போக போகிறோம். அதை கொண்டு போயிட்டு அங்கே போய் நின்று ஒரு 3 மணி நேரம் நின்று திரும்பிடுவோம். என்ன சொன்னால் இங்கே கடன் வேலை கிடக்கு, நித்திரை இல்லாத அளவுக்கு கடன் வேலை கிடக்கு சகோதரங்கள். ஓகே சகோதரங்கள், யாரும் என்ன சொல்ல புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணேன்னு தள்ளிவிடுங்க. வாங்க தொடர்ச்சியாக நாங்கள் காணொலிக்குள்ள போவோம். இப்போ என்னென்றா சகோதரங்கள், நாங்கள் போய் கடையில் பார்த்து நாங்கள் ஏகப்பட்ட பாசல் இருக்குது, காருக்கு போட இல்லாத போல். இப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் அந்த பாசலை கட்டுறதுக்காண்டி சணல் கயிறு வாங்க நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இப்படியும் பஸ்ஸெலாம் போட வேண்டி வரப்போது போல பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5-6 பாசலை காரில் போட்டு பார்ப்போம். இந்த அதில் ஒரு கடை ஒன்று இதில் போய் சணல் கயிறு நாங்கள் வாங்கி கொண்டு வருவோம். இதில் நாங்கள் கயிறு வாங்கியாச்சு. எனக்கு கொண்டு பாசலை கட்ட வேணும். கட்டி போட்டு அப்படியே ட்ரிங்கோக்கு ஏற்றிக்க கொண்டு போக வேண்டியதான். காரில் போட முடியுமோ தெரியல. எனக்கு தெரிஞ்சு 250 கிலோ வருமே. 250 கிலோ வேண்டா போடலாம். நிறைய பாசல் 280 கிலோ வேண்டா யோசிக்காமல் போடலாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இல்லாட்டி இப்போ நாங்கள் போய் சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கணும். சிடிபி காரரோட அவங்க சொல்லுவாங்க அந்த விலை இந்த விலையோட மாறி மாறி கழிச்சு விட்டு இருப்பாங்க. அவங்களோட சண்டை பிடிச்சு விட்டுருக்கோம். இப்போ இந்த ஏற்றி கொண்டு வந்தால் அப்புறம் விலையை மாற்றி சொல்லுவாங்க. நினைக்கிறீங்க வேற எடுப்பாங்க. கட்ட பழைய தான் உள்ளது. கட்ட பழையில சும்மா ஒரு கட்ட தெரியும். சரி இதாக கட்டி அனுப்புது இல்லை, அது ஓகே, அது கட்டலாம் ஈஸி. மொத்தமாக கூட்டி போடுறதுக்கு அப்படி அடிக்கிறது இல்லைங்க, மொத்தமாக ஈஸி. ஆனால் காரில் பணம் போட்டால் கார் சிலுவா தான் போகணும் 60. என்ன தெரிஞ்ச ஒரு 2-3 பாரிசல் மட்டும் வைக்க வேண்டியது. 2-3 பாரிசல் மட்டும் வைக்க வேண்டியது. இப்படி கட்டா நிற்கும் ஏரியா கொஞ்சம் போடுறாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு பாசலும் நாங்கள் ட்ரிங்கோக்கு கொண்டு போகணும். இல்லை ஏற்று மட்டும் காரில் ஏற்றி போட்டு மிச்சத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பஸ்ஸில் போட்டு விட போகிறோம். இந்த வேறு எத்தனை பாசலன்ட்டு இது எல்லாமே ஆஃபர் போட போகிறோம். எல்லாமே நல்ல நல்ல டிஷர்ட் எல்லாம் இருக்குது. வேறுங்க இந்த பேக்கிங் கூட எல்லாமே நல்ல நல்ல டிஷர்ட் எல்லாம் இருக்குது. இந்த பாருங்க டிஷர்ட் இருக்குது, மற்றது அங்கால ஜீன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட சாமான் இருக்குது இந்த பக்கம். இந்த இதில் சாமானை போய் ஏற்றி கொண்டு இருக்கோம். கடன் வேறு தான் பெருசாக பாரம் பெறாது, ஆனால் இடம் பத்தான்னு நினைக்கிறேன். இந்த எங்கள் நண்பன் தான் கட்டி கொண்டு இருக்கிறார். வேறுங்க ஆள் கனகால அனுபவம் போல், ஆளுக்கு கனகால அனுபவம் போல். என்ன கட்டி அதில் எவ்வளோ நாள் அனுபவம் இல்லை உங்களுக்கு? எவ்வளோ நாள் அனுபவம் சொல்லுங்க. இந்த அனுபவம் இது கட்டுற குத்துற வேலையிலும் விதையெல்லாம் நல்ல இது. ஆனால் வழியிலேருந்து 1008 கதை வச்சு போட்டு போவாங்கள்ட்ட. ஆனால் ஒரு நாள் கஷ்டம் உள்ளுக்கு இருந்து பாக்கிக்கான் தெரியும். என்னடா அதுனா இந்த பேருங்க எங்கள்ட காரண்டைக்கு சரி தாங்க தானே. ஓகே, அங்கே உள்ளுக்க போடுவோம். இப்படி போட்டால் மூட காசு உள்ளுக்க போடுவோம். காணும் போல. என்ன என்ன நினைக்கிறீங்க? பார்ப்போம், ட்ரை பண்ணி கொடுத்து பார்ப்போம். இனியெல்லாம் சின்ன பாசல் தான். என்ன விஷயம் மட்டும் சொன்னால் நாங்கள் கடும் பசியில் இருக்கிறதால கீல்ஸுக்கு சாப்பிட வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்? கீல்ஸ் அதில் வில்தான் இல்லாங்க எல்லாம் இது வேறு பக்கம் கீல்ஸ் கிடக்கு. இந்த கீல்ஸில் இந்த டயட் சாப்பாடு கிடக்குது. சும்மா கிடைக்கிற டயட் பிடிக்கிறேன்னா தானே, பிடிச்சி வரணும் தானே. அப்போ சும்மா
ஹில்ஸுக்கு வந்தால் நீட்டாக ஓரளவுக்கு நீட்டாக சாப்பிடலாம், வயிறு பிள்ளை இல்லாமல் சாப்பிடலாம். பசிக்கிறேன். வா அப்போ போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டு அப்புறம் சந்திப்போம். என்ன நாங்கள் இன்னைக்கு ஹில்ஸை கொண்டு காட்டுறது இல்லையே, தேவையில்லை. என்ன யாழ்ப்பாண ஹில்ஸ் அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு வாங்கியிருந்தான். இதில் பேரங்கோ டாங்கி கிரில் பீஸுடன் மரக்கறி, இது ஒரு ஃப்ரூட் சலட் மாதிரி வாங்கி கிடக்குது. இப்படி சாப்பிட்றதில்ல, வீட்டை தான் சமைக்கிறனாங்க. இன்றைக்கு ஒரு பயணம் பண்ணுறதால இப்படி நாங்கள் சாப்பிட்றோம். சாப்பிட்டு சந்திப்போம். நாங்கள் என்ன நாங்கள் புதுக்குடியிருப்புக்கு வந்துட்டோம். இல்லை புதுக்குடியிருப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஜூஸ் கடையில் ஜூஸ் குடிக்க போகிறோம். இந்த இதில் பேர் அங்கே ஒரு ஜூஸ் கடைக்கு வந்திருக்கிறோம். நான் என்ன பார்க்குறீங்க, ஏதோ ஒரு ஜூஸ் குடிப்போம். இப்போ நாங்கள் பால் குடிக்க போகிறோம். இதில் என்ன நல்ல சுவையாக இருக்கா ஐயா? ஐயா கதைக்க வைக்கப்படுறார். அப்போ என்ன நீங்கள் வந்து நீங்கள் பால் குடிக்கிறீங்களா? பால் குடிக்க போகிறோன்ற பால் தான் குடிக்க போகிறோம். பால் தான்டா அது. பால் சிங்கள ஏரியாலாம் பரிசெல்லாம் கொடுக்குறாங்க. என்ன பெருசு என்ன கொடுக்குறாங்க? அந்த என்ன ப்ரோக்ராம் அந்த டிஷர்ட் எல்லாம் கொடுக்குறாங்க தானே, காசு என்னத்துக்கு? டிக்டாக் அந்த பார்த்து இது பண்ணுறது. டிக்டாக்ல பார்த்தா நான் காசு கொடுப்பாங்க. அப்போ எங்களுக்கு தராங்க இல்லையோ? நீங்கள் தானே செய்றீங்க, நீங்கள் தானே கொடுக்கணும். அப்போ பழுதாக்கி போட்டாங்க யாரோ டிக்டாக் காசு கொடுத்து. ஆ அப்போ டே இப்போ ஒன்று செய்வோமே. இல்லை இல்லை, இவருக்கு ஒரு டிக்டாக் அக்கௌண்ட் திறப்போம். திறந்து போட்டு அவரை வீடியோ ஒன்று எடுத்து போட்டு அவர்கிட்ட காசு கேட்போம் நாங்கள். ஓகே, அதுக்கு சம்மந்தம் இல்லை. வியாபாரம் தான் பண்ணுறேன் நான், கடை தொழில். இங்கே தொழில் அதுக்கு சம்மந்தம் இல்லை. எவ்வளோ ஜீன்ஸ் 1000 ரூபாயோ? 1000 ரூபா இல்லை, அது வேறு. டிஷர்ட் தான் 1000 ரூபா. ஜீன்ஸ் என்ன விலை? 1800 ரூபா. நல்ல அது 3800 ரூபா. 3800 ரூபா. இஞ்சால ஜூஸ் போட போகிறார் அண்ணன். இப்போ பால் சர்பத் போட போகிறார். அதில் வேறங்கோ உங்களும் பால் தான். என்ன புளி என்ன புளிக்குமா? இல்லை இல்லை, பாலே தாங்க என்ன கேட்டேன். இல்லை கனவரசமாக கடை இருக்குது உடனே 5 வருஷம் என்ன 5 வருஷத்துக்கு மேலே கடை இருக்கா அந்த இடத்துல? ஏன்டா அடிக்கடி நாங்கள் போய்க்கே பார்க்குறோம் நாங்கள் அந்த இடத்துல கடை இருக்கிறது. இல்லை புதுக்குடியிருப்பில் உங்களோட சர்பத் தான் ஃபேமஸ் என்ன? நீங்களும் இங்கே வர்றது அது நல்ல நல்ல இடம் தானே என்ன? அந்த பாப்போம் மெனித்தா இதை குடிச்சா அப்புறம் இனி பசிக்காது. அண்ணன் சர்பத் குடிச்சாலே பசிக்காது. ஏன்டா அதில் போடுற வீடியோ பார்த்தோன்னு தான் இருக்கிறீங்க போல. ஆனால் இன்றைக்கும் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு வந்து வரான் காலமே. அன்னை கொடுங்க அன்னைக்கு. வாங்க நல்ல சர்பத் குடிக்கலாம். வந்தா புதுக்குடியிருப்பு வந்து சர்பத் குடிக்கலாம். என்ன ஆஞ்சநேய கோயிலடி பக்கத்தில் புதுக்குடியிருப்பு ஆஞ்சநேய கோயில் பக்கத்தில் சர்பத் இருக்குது. அடிவா குடிக்கும் குடிச்சு பாருங்க அப்படி இருக்கும். ரெண்டாவது தான் இருக்கு. நல்லா இருக்கு. நல்ல பழம் எல்லாம் போட்டு அந்த தான் கிடக்கு. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? அந்த அவனை கிடக்கு என்ன பாட்டி வரைக்கும் இங்கே வரணும். அப்போ அடிக்கடி வந்து இங்கே குடிக்கிறது போல என்ன பால் சாப்பாடு
அதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணி ஒன்று கூட்டி ஆ, ஆ. வந்தேன். பால் சர்பத் குடிச்சிட்டோம். சர்பத் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. இப்போ சர்வத்தை அந்த மாதிரி சர்பத் குடிச்சிட்டு வந்தாச்சு. சரியாக வட்டுவாகல் பாலத்தால் போய் கொண்டிருக்கோம். பாலத்தை பேரம் என்ன மாதிரி இப்போ இருக்குன்னு சொல்லி இங்கே இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். வேலைப்பாடுகள் இப்போ நடந்து கொண்டு இருக்குது. இந்த பாருங்க தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு பாருங்க இந்த பக்கத்தால். ஓ அந்த பக்கத்தால் புதுசாக பாலம் கட்டி கொண்டிருக்கணும். அது உங்களுக்கு நான் காட்டுறேன். அது இன்னும் கொஞ்சம் பக்கம் ரோட் தான் போட்டிருக்கேன். இந்தியாவில் இந்த வடிவா ரோட் போடணும். என்ன சொன்னால் இந்த இடவழிகள் படத்தானே பண்ணப்பா தண்ணி ஓடுறதுக்கு. தண்ணி ஓடுறதுக்கு இடம் இல்லாமல் போயிருந்தானே. இந்த பேரங்கோ அந்த பக்கத்தில் நேராக ரோட் ஒன்று வந்து கொண்டு இருக்குது. நல்ல விஷயம் உண்மைக்கு. இந்த மாதிரி பாலத்தை ஒழுங்காக கட்டுறது இது ஒரு முக்கியமான இடம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே. இங்கே இதில் வேலைகள் நடந்து கொண்டு இருக்கு. பாருங்கோ வட்டுவாகல் பாலத்தில் வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா 2 பியர் போதில் அடிச்சு கொண்டிருக்கேன். நம்ம பாருங்கோ இந்த இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு பியர் போதில். நாங்கள் இங்கே வேலையை பார்ப்போம். இது என்னடா இடைவெளி விடுறதுக்கு அதில் பெப் போட்டுருக்கணும். அங்கே வேறங்கோ பெரிய பெப் போட்டுருக்கணும். இரும்பு பெப் நினைக்கிறேன்னா அங்கே பாருங்க கொஞ்சம் இந்த இடத்துல அந்த தண்ணி அந்த பக்கத்தால் மேவி போகிறதுக்காண்டி இந்த பெப் மாதிரி போட்டிருக்கணும் பாருங்க. அதால் பிரச்சனை இல்லை. இது ஒழுங்காக போட்டால் இந்த மாதிரி பிழைகள் வராது. ஒன்றும் செய்யலை. அது வந்து அனர்த்தவும் கடுமையாக நிறுத்தம் தெரியும் தானே உங்களுக்கு. இந்த இதில் வேறுங்க இந்த பக்கம் எல்லாம் வேலை நடந்து கொண்டு இருக்கு. வேறுங்கோ கடுமையாக வேலை நடந்து கொண்டிருக்கேன்டா. இந்த பெரிய பெரிய வண்டியில் வந்து இங்கே அப்படி உடைஞ்சிருக்கு போல இடம் உள்ள. ஓ நாங்களும் இந்தியாவில் வேலையில் தானே. இது வந்து புதுசாக போட்டது. ஓ இது புதுசாக போட்ட ரோட்டு. முதல்ல எவ்வளோ ஒடுக்கமான ரோட்டு தெரியுமோ. இப்போ நல்ல பெரிய ரோட்டு ஆக்கி போட்டாங்க. டிஃப்ரெண்டாக செய்கிறாங்க. நல்லா இருக்கும் உண்மைக்கு. இந்த இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க டெவலப் இது. ஆனால் உண்மைக்கு எங்களுக்கு இதுக்கால கனாலத்துக்கு பிறகு வரும் வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏண்டா எவ்வளோ பெரிய ரோட்டாக செய்கிறாங்க. இது முடிகிற வரைக்கும் வந்து ஒரு சின்ன பாலமாக தான். ஓ நல்ல குறுகின பாலமே. ஓ இப்போ பெருசாக்கிட்டாங்க. எவ்வளோ மண்ணை குமிச்சிருக்காங்க. இது அப்படி மலையாக குமிச்சிருக்காங்க. இது அப்படி ஒரு ஏரியாவே ஆக்கிட்டாங்க போல. இதெல்லாம் முதல்ல வந்து அப்படியே தண்ணி ஓடி கொண்டு இருந்தது. இதில் மட்டும் தான் பாலம் இருந்தது. குட்டி பாலம் இருந்தப்போ அது மண்ணை போட்டு பெருசாக்கிட்டாங்க. பெருசாகி செய்யறாங்க. இதில் இந்த வெள்ளப்பெருக்கில் இல்லை எத்தனை சிதஞ்சு போயிருக்காங்க. அங்கே ஒரு ரோட் அடிக்கிறாங்க. என்னடாப்பா 2-3 ரோட் அடிக்கிறாங்க. பெருசாக்குறாங்க அப்படியே. இந்த இதில் பேருங்கோ இப்படி வெள்ளப்பெருக்கில் இந்த இதெல்லாம் சிதஞ்சு போன இதுகள்லாம் பேருங்கோ. இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம். சரி நாங்கள் அப்படியே முள்ளத்துக்கு வந்தாச்சு. எனக்கு தான் கடுமையான ரோட்டுகள் வரும். கார் போகிற ரோட்டு ஒன்று தெரியாது. இப்போ கார் போகிற ரோட்டையே செட் பண்ணி விடுறா. என்ன 138 கிலோமீட்டர் ரிங்கோமலைக்கு இருக்குது. கார் போகிற ரோட் தான் பயப்படுத்த வேலை பார்ப்போம். முல்லைத்தீவிலிருந்து திருவோணமலை போகிற ரோட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காட்டு பாதை தான். நல்ல ஒரு அழகிய பாதை ஒன்று. இந்த இடத்துல கொஞ்சம் முதல் பார்த்து நாங்கள் ஆக்கள் இல்லான்னு குளிச்சு கொண்டு இருந்தவன். நாங்களும் வாங்கி குளிப்ப மட்டும் தான் ஜோதிச்சது. அதனால் வாங்கி குளிச்சா அப்படியே குளிச்சு கொண்டு இருந்து விடுவோம். என்னடா நல்லா இருக்குது தண்ணியெல்லாம் ஓடி நல்லா ஓடி. ஆனால் சிங்களாக்கள் இருக்கிற இடமே இல்லை. சிங்களாக்கள் இது முல்லைத்தீவு தானே இல்லை வேறு மாவட்டத்துக்கு? முல்லைத்தீவு தானே. என்ன இல்லை இது திருவண்ணாமலைக்கு வந்து உள்ளே வந்துட்டோம். திருவண்ணாமலைக்குள்ளே வந்துட்டோமோ? இல்லை அந்த என்ன வடக்கு மாநிலம் கிழக்கு மாநிலம் அந்த போர்டருக்குள்ளே வந்துட்டோமோ? கிழக்கு மாநிலம் வந்துட்டோம். இந்த பேருங்கோ இடத்த பேருங்கோ. சைக்கிளில் போய்க்கு இந்த பாதையாளர் போனால் போல எனக்கு என்னென்ன தெரியுது. எனக்கு இந்த பாதை புதுசாக கிடக்கு. என்ன தெரியா நீ அதை விட மோசமான பாதையில் கொண்டு விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். இது சட்டப்படி பாதை. அந்த மாதிரி பாதை ஒன்று சட்டப்படி. இங்கே வேறங்க பாதையை நல்ல ஒரு அழகான பாதை ஒன்று. இந்த பாதையால் போனாலே சொர்க்கம் தான். நான் முந்தி இருக்கா பஸ்ஸில் வந்தேன்னு டூர் ஒன்று வந்தது சின்ன வயசில். அப்படி டூர் வந்த டைமில் இந்த பாதையெல்லாம் பெரிய வானம் வந்து கூட்டி கொண்டு வந்தவன் எங்களை. அதுக்கப்புறம் அந்த பாதைக்காலையே திருவண்ணாமலை போகணுமென்று ஆசைப்பட்டு ஒரு மாதிரி பைக்கில் எல்லாம் வந்து போகிறோம் நாங்கள். அதுக்கால பேந்தவருக்கா கடைசியில் ஆட்டோவில் வந்து ஆட்டோ இப்படி ஒரு சரிஞ்சிச்சுது. அதோட வேண்டாம் வந்து வருத்தது. அதுதான் குறுக்கு பாதையால் வேண்டாம் மெப் காட்டுற பாதையாலே போகணும்னு சொல்லி முடிவு எடுத்து மெப் காட்டுற பாதையாலே போகிறோம். இது பிரச்சனை இல்லை ஒரு அளவுக்கு.
ஆனால் இந்த தண்ணியை பார்க்க குளிக்கணும் போலயே கிடக்குது எனக்கு இறங்கி இந்த பாருங்கோ நல்ல அழகான இடம் உண்டு. நிறைய பேர் குளிக்கிறாங்களா இங்கே அது இயற்கையோட சம்மந்தப்பட்டதான் இருப்பாங்க உண்மையிலே அதாவது அப்படி சொல்கிறேன் நம்ம வந்து கிணத்து தண்ணி குளிக்கிற இவங்க வந்து அப்போ இங்கால பள்ளிக்கூடம் எல்லாம் அங்கே இருக்கும். எங்கேயா இருக்கும் பாருங்க முடியாது பள்ளிக்கூடம் மற்ற வசதிகள் குறைவாக தான் இருக்கும். என்ன இங்கால என்ன காடு தானே, மற்ற இங்கால வீடுகள் இருக்குது, உங்கள் அங்கால மரங்கள் தோட்டம் செய்யணும் மங்கால் பக்கம். இப்படி கணக்கு விஷயங்கள் இருக்குது. உள்ளுக்கு இறங்கினா கணக்கு விஷயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இறங்கிதான் சரி டைம் போயிடும். நாங்கள் இப்போ ஃப்ரெங்கோக்கு அவசரமாக போகணும், அதுதான் பிரச்சனை. கடையத்தில் வந்து ஒரு 4-5 நாளைக்கு பிறகுதான் நான் என்ன முடிவுண்டு பார்க்கலாம். என்ன ரோட்டால் ஒரு நல்ல ஒரு வடிவான ரோட்டால் போகிறோம். என்னடா நல்லா இருக்கு. என்ன இந்த பேருங்க உண்மைக்கும் பொய்க்கு சொல்லல. இந்த பேருங்கோ எவ்வளோ அழகான ஒரு ரோட்டால் போகிறோம்ன்றதை நீங்களே பேருங்கோ. இது ஒரு கண்கொள்ளா காட்சி உண்டு உண்மைக்கும். இந்த பேருங்கோ தண்ணி ஓடுது, உங்கள் அழகான மரங்கள் இருக்குது இந்த பக்கம், இந்த அழகான பள்ளம் இருக்குது இந்த பக்கம். அழகான வல்லமோ அரசாங்கம் பார்த்துக்கிது இந்த ரோட்டை போடலாம் தானே. வேறு ரோட்டு கிடக்குதோட அந்த பக்கத்தில் இருக்கு. அந்த பக்கத்தில் போனால் அந்த 100-200 மீட்டர்டாப்பா வானம் கொண்டு போகிறதுக்கு உயிர் போயிடும். அதான் சொன்னேன் அந்த 100-200 மீட்டர் இப்போ அது கிலோமீட்டர் கிடக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இதை பார்த்து பார்க்க பள்ளத்தோட இதே பள்ளம் தான் அங்கே அங்கே அந்த 200-300 மீட்டரில் இப்போ கார் ஒரு 15 இடம் முட்டி இருக்கு. இந்த இப்போ ஒரு காவும் முட்டையில் அவ்வளோ பெரிய பள்ளம் ஒரு அளவு பள்ளம். என்ன பிரச்சனை கிரவுல் ரோட்டு அதில் கிரவுல் ரோடு ஒன்று இருக்குது மண் ரோடு. ஆனால் இந்த ரோட்டு நீ ஒரு நாள் வரையில தானே எவ்வளோ வடிவான ரோட்டுன்றதை அதுலேருந்து நான் விட்டேன் பிரச்சனை இல்லை ஏற்றி. ஆனால் ரோட்டு அஞ்சு நல்ல வடிவான ரோடு அங்கே அம்மா வா நல்ல வடிவான இடம் உண்டு. ரோட்டை பேர் கொஞ்சம் அப்புறம் ஒரு இந்த பக்கத்தில் அப்படிலாம் வேண்டது. இந்த பக்கத்தில் விட்டால் சேஃப் ஒன்று கிடக்குதுல. சேஃப் நல்ல நல்ல சைட்டாக எடுத்து நாங்கள் எக்ஸ்பர்ட் டிரைவர். இஞ்சாலையும் வெள்ளா என்ன இது வெள்ளாம தானே. என்ன என்னடா இப்போ இது காட்டுது இல்லை இதில் பாருங்க என்னண்டு அந்த நெல்லை நிரப்பினம் ஒரு மிஷின் வச்சு தான் ஒரு வேக்க கட்டி போட்டு அந்த நெல்லை நிரப்பினம். இந்த பாருங்கோ கூடுதலாக இந்த பாருங்க ஃபுல்லாக நெல் தான். அந்த ரோட்டு ஃபுல்லாக விதைச்சு வச்சிருக்கணும். எல்லா இடத்தையும் ரோட்டில் அந்த நெல் விதைக்கணும். என்ன சகோதரங்கள் நாங்கள் திருவண்ணாமலை வந்துட்டு இப்போ திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு வலிக்கிட்டோம். ஓகே சந்திப்போம். நன்றி வணக்கம்.